வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வரப்போகின்ற இந்த நவம்பர் 30ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது சாதாரண அமாவாசை கிடையாது. ஒரு பயங்கரமான அமாவாசையாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இந்த அமாவாசையின் போது சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால இந்த மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த அமாவாசையானது சனிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா வருவதனால இந்த சனி பகவானுக்கு உகந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையானது தோன்றுகிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்புக்குரியதாக சொல்லப்படுதுங்க. சனி பகவானினுடைய வழிபாடுகளையும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் நம்ம செய்து கொள்வதன் மூலமாக அவரால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். அதோடு நம்மளுடைய முன்னோர்களை பார்த்தீங்கன்னா நம்ம மனதார வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பார்த்தீங்கன்னா தவறாமல் செய்வதன் மூலமாக நம்மளுடைய முன்னோர்களினுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கும். அவர்களுடைய சாபங்கள் தோஷங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலுமே அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையின் போது செய்துக்கோங்க. இந்த அமாவாசை பிறகு பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையிலுமே வெற்றிகளானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் தடை தாமதங்களுக்கு பிறகுதான் வெற்றியானது கிடைக்கும். பொறுமை காப்பது நல்லது. குடும்பத்தில் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அடிக்கடி பிரச்சனைகளானது வரக்கூடுங்க. அலுவலகத்தில் வேலை பளுவானது அதிகரிக்கும். யாருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரங்களானது மந்தமாகவே இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். மேலுமே உங்களுடைய வேலையில் வளர்ச்சியானது ஏற்படுங்க. ஆன்மீக பயணங்கள் சில வாய்ப்புகளானது உள்ளது. தொழிலில் வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். நிதி நிலைகளானது முன்னேற்றங்கள் அடைய சரியான திட்டமிடலுடன் செயல்படுவது, செலவுகளை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துவதும் அவசியம். தனிப்பட்ட உறவில் பிணைப்புகளானது பார்த்தீங்கன்னா பலப்படுங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சியானது நிரம்பும். உங்களின் ஆரோக்கியம் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்துல சமநிலையை பார்த்தீங்கன்னா கடைபிடிப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் உடல் நலங்களானது சிறப்பாக இருக்க உங்களுடைய உணவு பானம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்தவும். இந்த காலகட்டத்தில் அதிக நன்மைகளானது பார்த்தீங்கன்னா அளிக்குங்க. மற்றவர்களுடைய செய்கைகளால் இருந்து வந்த மன வருத்தங்களானது நீங்கும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மனதிற்கு இதமான காரியங்களானது பார்த்தீங்கன்னா தொடங்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலைகளானது மாறும். எதிர்பார்த்த ஆர்டர்களானது சேருங்க. வியாபார போட்டிகள் தடை தாமதங்களானது நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளை பெறுவார்கள். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்களானது உண்டாகும். சக ஊழியர்களினுடைய நட்புடன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பழகுவார்கள். குடும்பத்தில் அமைதியானது குறைவது போல தோன்றுங்க. சகோதரர்களுடைய வழியில ஏதாவது பிரச்சனைகளானது தலை தூக்கலாம். கவனங்கள் தேவை. பிள்ளைகள் மூலமாக பெருமையானது கிடைக்கும். விருப்பமான நபரை சந்தித்து நீங்கள் மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் அன்பானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனத்தை செலுத்துவது நல்லது. பணவரவானது திருப்தியை கொடுக்கும். கோபத்தை குறைப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு சகஜ நிலைகளானது காணப்படும். நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு தகவலானது சேருங்க. சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளியானது இப்பொழுது குறையும். ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு உருவாகுங்க. மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவார்கள். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்களானது சாதகமான பலனையை கொடுக்குங்க. மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலுமே நல்லதே உங்களுக்கு நடக்கும். அனுகூலமான பலன்களானது கிடைக்குங்க. பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதேபோல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாகன யோகங்களானது உண்டாகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தருவார். மனம் மகிழும்படியான சம்பவங்களானது நடக்கும்.
அதேபோல் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது இப்பொழுது கிடைக்குங்க. முன்னேற்றங்களானது காணப்படும். மேலுமே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படும். குழந்தைகளால மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது பார்த்தீங்கன்னா நிகழுங்க. நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கும். தெய்வ பக்தியானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. எடுத்த செயலை வெற்றிகரமாகவே முடிப்பீர்கள். பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி சுமூகமான ஒரு சூழ்நிலையானது உண்டாகுங்க. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடும். சிலருக்கு புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குடும்ப பெரியவர்களால் நன்மைகளானது நடக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகளானது ஏற்படும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. ஆனால் உடல் நலனில் கவனங்கள் தேவைப்படுகிறது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியங்களும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய்வழி உறவினர்களிடம் கொஞ்சம் நீங்கள் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அலுவலகத்தில் அதிக பணிச்சுமைகள் ஏற்படுவதனால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் பணிமாற்றங்களானது ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்களானது ஏற்படக்கூடும். மேலுமே தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களானது கிடைக்குங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுகிறது. ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் எச்சரிக்கையானது அவசியம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகளே காணப்படுகிறது. உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களானது கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுகிறது. ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் எச்சரிக்கையானது அவசியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்துள்ள நிலையில் ஒவ்வொரு வேலையிலுமே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். அதே போல் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு சஞ்சரிப்பதனால உங்களுக்கு ஆசைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. திட்டமிடாமல் செயல்பட்ட சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா அவதிப்பட வேண்டிய நிலைகளானது உருவாகும். கேது பகவான் சஞ்சரிப்பதனால நண்பர்களினுடைய வழிகாட்டுதல் பார்த்தீங்கன்னா தவறான பாதையில் அழைத்து செல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்குள் குழப்பங்களானது ஏற்படுங்க. செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால புதிய பிரச்சனைகளானது உருவாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய நிலையில் செலவுகள் பல வகையிலுமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதனால் பார்த்து நடந்துக்கோங்க. அவர்களுடைய 3ஆம் பார்வையானது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு உண்டாவதனால சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்படும். பண வரவிலும் நெருக்கடியானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலானது போகும். அதேபோல் பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் சில வேலைகளை மேற்கொண்டு அதனால் அவதிக்கு ஆளாக வேண்டிய நிலைகளானது ஏற்படும். உங்களுக்கும் கீழானவர்களால் சில சங்கடங்களை பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் வரும். நண்பர்களால் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைகளானது உருவாகுங்க. ஒரு சிலருக்கு உங்களை தவறான வழிக்கு அழைத்து செல்வார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வக்ரம் அடைந்திருப்பதனால குழப்பங்களானது அதிகரித்து காணப்படும். யோசிக்காமல் செயல்பட்டு நெருக்கடிக்கு ஆளாகுவீர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வழக்கமான வேலைகளில் மட்டும் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசிக்க வேண்டும். கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. விரயஸ்தானத்தில் ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் உங்களுடைய செயல்களில் பார்த்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். வருமானத்தில் தடைகளானது உண்டாகும். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தசா புத்தி சாதகமாக இருந்தால் பெருமளவில் சங்கடங்கள் ஏற்படாமல் போகும். அதே நேரத்தில் சனி பகவானினுடைய அருளால் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து விடக்கூடிய சக்திகளானது உங்களுக்கிடையே காணப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.